உங்கள் வாழ்வின் முடிவை எதிர்நோக்கி இருக்கிற சில ஜனங்கள் பிரமித்து போகும்படியான அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகும். இவன் எப்படி இதில் செத்து போயிடுவான், இவன் எதில் எப்படி இதில் மாட்டுவான், இந்த கடனில் மாட்டி எவனும் தப்புனதே இல்லை, இவன் தப்ப போகிறது இல்லை. அப்படிதான் சில நேரம் உலகம் நம்மை குறித்து நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை குறித்து மனிதர்கள் நினைத்தது போல ஒரு நாள் நடக்க போறதே இல்லை. அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பொய்த்து போக பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம். சில கண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்குல்ல, எப்படியும் ஆக்சிடென்ட் ஆகும், எப்படி இந்த குடும்பம் பிரியும், உன் பிள்ளையும் ஒரு வம்புல மாட்டும், அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் எதிர்பார்த்துட்டு இருக்கு. எப்படி படிச்சு முடிக்குன்னு பார்ப்போம், எப்படி வேலை கிடைக்குன்னு பார்ப்போம். அந்த சர்ச்சுக்கா போன உன் பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்குன்னு பார்ப்போம். இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம். உன் வீட்டில் ஒரு மரணம் வந்தா அந்த மரணத்தில் எப்படி அடக்கம் பண்ற பார்ப்போம். சில பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு மனிதர்கள் இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா, அவனை பார்க்க வச்சே வேலையை முடிக்கிறவரு. யோசேப்பு கிட்ட அன்னைமார்கள் சொன்னாங்க, இல்லே சொப்பனமா பார்த்தா சொப்பனம் தூக்கி குழியில போடல. குழியில போட்டதும் போதாது, வந்துட்டானுங்களே இவன்ட்ட வித்து போட்டுருவோம். வித்து போட்டுட்டு உன் சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பார்க்க வச்சாரா? பார்க்க வச்சாரா? ஒருத்தன் பார்ப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கும் சாவு கிடையாது, நமக்கும் சாவு கிடையாது. புரிந்தவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பார்க்கிற வரைக்கும் விட மாட்டாரு. சிஸ்டர், பார்ப்போன்னு சொன்னவனே உட்கார்ந்து அளப்படாது. இதுட்டெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கணும், ஆண்டவரை என்ன எதுக்கு உயிரோடு வச்சிருக்கிறீங்க ஒப்பாரி வைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், அவன் ஒரு வார்த்தையை விட்டுட்டான், இந்த வார்த்தையின்படி செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் மீட்பர். ஹல்லேலூயா.